அம்பேத்கர் சிலைனாலே பிரச்சனை தான். எப்போ பாரு அம்பேத்கர் சிலையை அங்கங்கே உடைக்கிறாங்க. என்ன காரணம்னு எனக்கு இன்னமும் புரியல. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் அருகே இருக்கிற ஓதியத்தூரில் அம்பேத்கர் சிலை 5 வருஷம் கழித்து புதுப்பிச்சு வச்சுருக்காங்க. அந்த சிலை அம்பேத்கர் கால் மேலே கால் போட்டு அமர்ந்த மாதிரி இருந்தது. ஒரு தரப்பினர் என்ன பண்ணாங்க, கால் மேலே கால் போட்டு அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இந்த சிலையை திறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி காவல்துறையில் புகார் கொடுத்தாங்க. தற்போது என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சிலை திரும்ப மூடி இருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன தோழர்? அம்பேத்கர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சேலம் மாவட்டத்தில் இந்த மாதிரியான சிலை திறப்பதுக்கு ஒரு பக்கம் ஆதரவாகவும் ஒரு பக்கம் எதிர்ப்பாகவும் ஒரு பெரிய கலவரமே நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் அம்பேத்கர் ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய இந்திய தேசத்தில் ஆனால் அம்பேத்கர் சிலையை அவமதிக்கிறதும் அது ஒரு வேலையாகவே ஒரு தரப்பு மக்கள் வச்சுட்ருக்காங்க. இது மக்களுக்கு பதட்டத்தை வச்சுட்டு இருக்கிறதுக்காக பல அரசியல் கட்சிகள் இதை மௌனம் சாதிக்கிறாங்க. இதை ஒரு மறைமுகமாக ஆதரிக்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா அம்பேத்கர்ன்றது இந்திய தேசத்தில் ஒரு பெரிய ஆளுமையான ஒரு தலைவராக விளங்கி இருக்கிறார். அது சட்டத்தை ஏற்றியது எல்லாருக்கும் தெரியும், பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. இன்றைக்கி லண்டனில் சிலை வச்சுருக்காங்க. இதே மாதிரி தான் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கும்போது ஒரு மாவட்டத்துக்கு அம்பேத்கர் பேர் வச்சதுனால பெரிய கலவரம். ஆனால் அம்பேத்கருடைய பேர் வச்சாலோ சிலை வச்சாலோ பெரிய பிரச்சனையை கொண்டு வருது பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் வாக்கு வங்கிக்காக பண்ணக்கூடிய ஒரு பெரிய கபட நாடகம் தான். ஆனால் அம்பேத்கரை எதிர்க்கணும்னு சொல்கிறவங்க எல்லாமே மேடையில் அம்பேத்கரை பற்றி முழங்குறவங்களாக தான் இருக்காங்க. அம்பேத்கரை பற்றி பேசாத ஒரு தலைவர் கிடையாது. இன்றைக்கி 5 ஆண்டுகளில் அம்பேத்கர் சிலை திறக்க முடியாதையே மூடி வச்சுருந்தாங்க. 20 அடிக்கு ஒரு தகடு போட்டு மூடி வைக்க வேண்டிய வேலை ஒன்றே கிடையாது. அம்பேத்கர் ஒரு தேச குற்றவாளி கிடையாது. அம்பேத்கர் ஒரு தேசத்தை முக்கியமான ஒரு தலைவர். அவர் சிலையை திறக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய இது போட்டு மூடி வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு போன அரசாங்கத்துக்கு? ஆனால் இந்த அரசாங்கம் திறக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணாலும் திருப்பியும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதே இந்த மாற்றத்துக்கான அரசு, விஜய் அரசு, அம்பேத்கரை கொள்கை தலைவராக சொல்லியிருக்கீங்க. அப்போ கொள்கை தலைவராக சொல்ல இதை ஒரு அரசு நிகழ்ச்சியாக எடுத்து அம்பேத்கர் சிலையை திறப்பதற்காக முதலமைச்சர் விஜயே அதை திறந்து வைக்கணும். ஏன்னா அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்டவங்களுக்கு மட்டுமான தலைவர் கிடையாது, ஒரு பொதுப்படையான தலைவர். அம்பேத்கர் எந்தெந்த மக்கள் இப்போ ஒரு பஸ்ஸில் போகிறாங்கன்னா, ஒரு பஸ் இருக்குன்னா அதில் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு தனியாக ஒரு சீட்டு ஏன் கொடுக்குறாங்கன்னா அவங்களால சரிவரியாக இயங்க முடியாததுனால, அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ஒதுக்கி ஒரு சீட்டை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒரு சமூகம் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கீழ்த்தனமாக சாலையில் நடக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதே பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு வீட்டில் நெய் போட்டு, ஒரு திருமணத்தில் நெய் போட்டு ஒரு சமைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தையே அடித்து நாசம் பண்ணாங்க. அதே மாதிரி ஒருத்தர் புல்லட் ஓட்டினான்னு சொல்லிட்டு புல்லட் வாங்கி ஓட்டுறதுனால ஒரு தாழ்த்தப்பட்ட எப்படி புல்லட் ஓட்டலாம்னு சொல்லிட்டு அந்த புல்லட்டை அவனையும் வெட்டி சாய்ச்சாங்க. அதே மாதிரி ஒருத்தர் குதிரை சவாரி பண்ணான்னு குதிரையில் அவனை வெட்டி இது பண்ணாங்க. இது மாதிரி பல கதைகள் சொல்லலாம். நம்ம இன்றைக்கும் தலித் மக்கள் இறந்துட்டாங்கன்னா பல கிராமங்களில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சுடுகாடு ஒன்றும் அலோவ் பண்ணாத மனநிலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சனாதன புத்தியெல்லாம் எப்போ ஒழியுன்னு தெரியல. இந்த மாதிரியான மக்கள் வாழ்வதற்கான இந்த பிரபஞ்சத்தில் ஏற்றத்தாழ்வு, இந்த மாதிரியான